வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழை சேர்ந்த ஜே.கே. பாய் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள். ஒரு போலி கடவுச்சீட்டுக்காக வாங்கிய பணம் எவ்வளவு தெரியுமா? ராஜதந்திர வழிகள் மூலம் அடுத்த திட்டத்திற்கு தயாராகும் இலங்கை போலீசார். தனது கணவரான அதிபரின் கைதிற்கு பின் என்பிபி நகரசபை உறுப்பினர் தனது பதவி தொடர்பில் எடுத்த அதிரடி முடிவு. அதிபரால் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதா போதைப்பொருள்? நாமல் கூறியதென்ன? පාසල්වලට මද්දව්‍ය අලෙවි කරලාද කියන ප්‍රශ්නේත් එනවා. දැන් කලින් උපකල්පනය කරේ එහෙමනේ. කලින් තංගල්ල ගැන කතා කරා, මිද්දෙනිය ගැන කතා කරුවා, වීරකැටිය ගැන කිව්වා. இனிவரும் கூட்டங்களுக்கு இந்த அதிகாரியை அனுப்ப வேண்டாம். அரசாங்க அதிபர் விசனம். நடந்ததென்ன? வாடகை வாகனங்களில் தத்தெடுத்த குழந்தையுடன் சுற்றித் திரியும் பெரும் மோசடி கும்பல். போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி தடையால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை. அஸ்வெஸ்ம என்பது சட்டபூர்வமான பிச்சை. பயனாளிகள் வெட்கப்பட வேண்டும். அமைச்சர் ஹந்துனத்தியின் கூற்று பேசுபொருள். ஹெரோயினுடன் சிக்கிய என்பிபி உறுப்பினரின் கணவர் போதைப்பொருள் நிவாரணப் பிரிவின் மாவட்ட தலைவராகவும் இருந்துள்ளமை அம்பலம். நாட்டையே உலுக்கிய வித்தியா படுகொலை வழக்கு தீர்ப்பு விரைவில். பரபரப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஸ்ரீதரன் இளங்குமரனுக்கிடையே வெடித்த வாக்குவாதம். நாங்கள் இப்படியே இருந்து அவர் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணி 4 வருஷத்துல அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவியும் தேசிய மக்கள் சக்தியின் பேலியகொட நகரசபை உறுப்பினருமான டிஸ்னா நிரஞ்சலா என்பவர் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் குற்றவாளியுமான கொஸ்கொட சுஜியின் உறவினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கணவன் மற்றும் மகன் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சம்பவத்திற்கு அமைய பேலியகொடை நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதன்படி குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காகவும் நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக என்பிபி கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர் தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கம்பஹா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளதாகவும் அதன் பிரதியொன்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை போதைப்பொருள் தொகையுடன் கைது செய்யப்பட்ட எப்பாவல பாடசாலை அதிபர் அனுராதபுரம் மாவட்டத்தில் போதைப்பொருள் நிவாரண பிரிவின் தலைவராகவும் இருந்தார் என்பது நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் அவரையும் மற்ற சந்தேக நபரையும் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நேற்று தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சம்பவத்தின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்க காவல்துறை நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க அரசாங்கம் கட்சி சார்பற்ற முறையில் செயற்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு பாடசாலையின் அதிபர் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகித்தவர்கள் அவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறதென நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு போதைப்பொருள் வழக்கிலும் ராஜபக்சர்கள் மீது குற்றஞ்சாட்டிய அரசாங்கம் இந்த முறை யாரை போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த முறை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே.கே. பாய் என்ற சர்வதேச ஆட்கடத்தல்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. நேபாளத்தில் இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஜே.கே. பாய் வெளிப்படுத்திய தகவல்களுக்கு அமைய மொரீசியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகிறது. துருக்கி கடத்தல்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோசடியான கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு அவர் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் வசூலிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. 20 அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகளை ஜே.கே. பாய் தயாரித்துள்ளார். மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளன. கெஹல் பத்திர பத்மே, இசாரா செவ்வந்தி, பெக்கோ சமன், அவரது மனைவி, 10 வயது சிறுமி உள்ளிட்ட பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பலருக்கும் மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதில் ஜே.கே. பாய் முக்கிய மூளையாக செயற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. ஜே.கே. பாய் என்ற இந்த ஆட்கடத்தல்காரருக்கு தாய்லாந்து, இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, நேபாளம், துபாய், மொரீசியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளை சேர்ந்த மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு உள்ளதென்பதும் விசாரணையில் வெளிவந்துள்ளது. இது தொடர்பாக இன்டர்போல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு குறித்த ஒரு அதிகாரியை அனுப்பி வைக்க வேண்டாம் என வனவள திணைக்களத்திற்கு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி மன்னார் மாவட்ட செயலகத்தில் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வனவள திணைக்களத்தின் மன்னார் மாவட்டத்திற்கு பொறுப்பு உத்தியோகத்தர் விடுமுறை என்பதால் பதில் கடமை உத்தியோகத்தர் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட உத்தியோகத்தர் சில கேள்விகளுக்கான பதிலை அலட்சியத்துடன் தெரிவித்ததோடு அரசாங்க அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் அலட்சியத்துடன் பதிலளித்துள்ளார். உத்தியோகத்தர் சகோதர இனத்தை சேர்ந்தவர் என்பதால் சிங்கள மொழியில் அலட்சியத்துடன் கதைத்துள்ளார் எனவும் இதனால் ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகள் அவரின் கருத்தினால் விசனமடைந்ததோடு அனைவரும் அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சில நிர்வாக விதிமுறைகளை மீறி முசலி பிரதேச செயலாளருக்கு எதிராக அண்மையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்றும் மடுவீதி புனரமைப்பின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்களை கைத்துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தியவர் என்பதால் சபையிலிருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் எனவும் கடுமையான கருத்துக்கள் அச்சந்தர்ப்பத்தில் அங்கு முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் குறித்த அரசு அதிகாரியை இடைநடுவில் வெளியேற்றுகின்றமையை தவிர்த்து இனிவரும் நாட்களில் இந்த உத்தியோகத்தரை அனுப்ப வேண்டாம் என உரிய திணைக்களத்திற்கு கடிதம் அனுப்புவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரான மாவட்ட செயலாளர் குறித்த கூட்டத்தில் வைத்து தெரிவித்திருந்தார். அத்தோடு சர்ச்சைக்குரிய உத்தியோகத்தரை இனிவரும் நாட்களில் இடம்பெறும் எந்தவொரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கும் அனுப்ப வேண்டாம் என்ற கடிதம் மன்னார் மாவட்ட செயலாளர் வனவள திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகிறது. அஸ்பெஸ்ம சலுகைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் வெட்கப்பட வேண்டுமென்றும் அதை சட்டபூர்வமாக பிச்சை என்றுதான் கூற வேண்டுமென கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் வறுமை ஒழிப்பு நீண்டகால நலத்திட்டங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, மாறாக நிலையான தீர்வுகளை கண்டறிவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஸ்பெஸ்ம பயனாளிகள் வெட்கப்பட வேண்டும், இது சட்டபூர்வமாக பிச்சை எடுப்பது போன்றது. நாம் ஒரு தேசமாக வளர விரும்பினால் இந்த சார்பு மனநிலையில் இருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் என ஹந்துனத்தி கூறியுள்ளார். அஸ்பெஸ்ம திட்டத்தை கால வரையறையின்றி தொடரவோ அல்லது அதை அரசியல் உத்தியாகவோ பயன்படுத்த அரசாங்கம் விரும்பவில்லை என்றும் ஒரு தெளிவான நிகழ்வு மற்றும் திட்டத்தின் மூலம் அஸ்பெஸ்ம திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே இலக்காக இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த மானியம் இனி இல்லாத நாளை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் எனவும் இருப்பினும் இந்த செயல்முறை பெறுநர்கள் மீது திணிக்கப்படக்கூடாதென்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வறுமை எப்போதும் இருக்குமா அல்லது அதை எதிர்த்து போராடி முன்னேறுவோமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். வாடகைக்கு வாகனங்களை எடுத்து நாடு முழுவதும் சுற்றி தங்க நகைகளை திருடும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரியுள்ள போபிட்டிய பகுதியை சேர்ந்த ஒரு பெண் தனது தங்க நகைகள் திருடப்பட்டதாக அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது. தங்க நகைகளை வைத்திருந்த ஒரு பெண் ஒருவர் தனது மகளுடன் கிரியுள்ள நகரத்தை நோக்கி பயணிக்க சாலையோரத்தில் காத்திருந்த போது காரில் இருந்த சந்தேக நபர், நாங்களும் கிரியுள்ளவுக்குத்தான் போகிறோம், எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என கூறி அவரது தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விசாரணை நடத்தி 2 சந்தேக நபர்களையும் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் நீர்கொழும்பில் உள்ள ஒரு தனியார் அடகு கடையில் தங்க நகை அடகு வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கார் மற்றும் வழக்கு பொருட்களும் குளியாப்பிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுக்கும் இளங்குமரனுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் கடத்தொழில் அமைச்சரும் கிளிநொச்சி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஆரம்பமான நிலையில் குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு கதைக்க சந்தர்ப்பம் வழங்காமல் இளங்குமரன் தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போதே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காணி பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்ற போதே இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அச்சந்தர்ப்பத்தில் மக்களுக்கான பிரச்சினைகளை கலந்துரையாடுமாறும் தேவையற்ற விடயங்களை கதைக்க வேண்டாம் எனவும் விவசாய திணைக்கள அதிகாரிகள் அச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்திருந்தனர்.
இலங்கையில் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவது குறித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பாக அரசாங்கத்திற்குள் எந்த அதிகாரப்பூர்வமான கலந்துரையாடல்களும் நடைபெறவில்லை என பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்துள்ளார். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு குறிப்பிட்ட விவாதங்கள் தேவைப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார். நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை. இது ஒரு கருத்து மட்டுமே. இதை செய்ய வேண்டுமானால் நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். சில நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை செயற்படுத்தியுள்ளன. இலங்கையில் 12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆலோசனை நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் தடையை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் முன்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாணவி சிவலோகநாதன் வித்தியா கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு மீதான தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் நேற்று தெரிவித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐவரடங்கிய நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் குறித்த மனு நேற்றைய தினம் அழைக்கப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வித்தியா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ்குமார் உள்ளிட்ட குற்றவாளிகளால் குறித்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய முன்னதாக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் மாணவி சிவலோகநாதன் வித்தியா 2015 ஆண்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் அந்த கால பகுதியில் நாடளாவிய ரீதியில் பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.